அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல இரண்டாவது மாதமும் வரக்கூடியது பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அதாவது இந்த பதிவை நான் ஒரு 8 பிரிவா பிரிச்சிருக்கேன். டாபிக் வைஸா ஒரு 8 பிரிவா பிரிச்சிருக்கேன். இந்த 8 டாபிக்கும் உள்ள டைம் லைனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டைம் லைனை யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டாபிக்கை ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ முழு பதிவை பார்க்க நேரம் இல்லாத இந்த டைம் லைனை பயன்படுத்தி பயன்பெறுங்க. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம கிளியரா பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்துக்கு நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 8, 9 இந்த ஸ்தானங்கள்ல இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ணுது. மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா 8, 9 இந்த ஸ்தானங்கள்ல இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ண போறாங்க. வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. ஸோ இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி போர்ஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை மிதுனத்துக்கு நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம். இதுக்கு இந்த பிப்ரவரி மந்த் மிதுனத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல தொழில், உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றம் டெஃபினட்டா உண்டு. ஏன்னா புதன் இந்த மாதத்துல நமக்கு 3ஆம் தேதியே 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதனை தொடர்ந்து சுக்கிரன் 8ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவாரு. 23ஆம் தேதி தான் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வருவார். ராகுவோட பிடியில போய் எல்லா கிரகமும் மாட்டினாலும் குருவோட பார்வையில அந்த ராகு இருக்காரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பாகிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது ஒரு பிளஸ். எனவே ரொம்ப நாளா நீங்க சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இது மாதிரி ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். உத்தியோகத்துல உயர்வு உண்டு. உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம், கலக்கம் இதெல்லாம் குறையும். உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஏற்றத்தை இந்த மாதம் கொடுத்துரும். இருந்தாலும் உயர் அதிகாரிகளால சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய சின்ன சின்ன பிரஷர் அமைப்பு இருக்கும். அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க. அதை நினைச்சு கவலை இல்லை. புதன் ராகுவோட இணைகிறதுனால அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 10 முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சில பேர் அக்ரிமெண்ட்ல அப்ராட் போவாங்க. சில பேர் அக்ரிமெண்ட்ல போயிட்டு ஒரு உத்தியோகத்துல இணைவாங்க. சோ அந்த அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, அதுக்கு ஃபேவரா இருக்கனா தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. 3ஆம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றத்தை நீங்க செய்யறது சிறப்பு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்துல கிடைச்சிடும். உத்தியோகம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு. உத்தியோகத்தை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது. அந்த மாதிரி தொடர்ச்சியா உத்தியோகத்தை பத்தி யோசிக்கிற ஒரு அமைப்பு உண்டு. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். சனி 10ல இருக்கிறனால கொஞ்சம் சிரம அமைப்பு கொடுப்பாரு. அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உத்தியோகம் கிடைக்கலையேங்கிற மாதிரி ஒரு குறை அமைப்பு கொடுக்கும். பட் குருவுடைய பார்வையில இந்த 9ஆம் இடம் வரதுனால உத்தியோகத்துல உயர்வு, மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு குழப்பத்தோட பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். அடுத்த தொழிலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது புதன் ஃபேவரா வந்துடுறாரு. புதன் 3ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற சனி மட்டும் தொழில கொஞ்சம் சிரம அமைப்பு கொடுக்குது. அதனால ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அட்வைசபிள் இல்ல. லோவா இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் இந்த மந்த்ல கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த மாதத்துல ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். புதன் ராகு இணையும் போது எதுலயாச்சும் போய் பணத்தை போய் முடக்கி எதுலயாச்சும் ஏமாறுற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை போய் ஒரு பல்கா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான முட்டாள்தனத்தை இந்த மாதத்துல பண்ணிடாதீங்க. சப்ஜெக்ட் உங்க ஜனனகால ஜாதகம் வலிமையா இருந்தா பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதத்துல ஹை ரிட்டர்ன்ஸ் நோக்கி சிந்தனை போயிட்டு இருக்கும். பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த தேடல் அதிகமா இருக்கும். அதனால தப்பான பாதையை நம்ம சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல. நீங்க தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத நகத்துங்க. அதுல ஒரு நல்ல growth இருக்கும். இருக்கிறத நகத்தினாலே அதுல ஒரு நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அதுக்கு இது அட்வைசபிள் இல்ல. சோ அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எனவே தொழில், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்வு உண்டு. ஒரு சுப மாற்றம் உண்டு. எதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பா இல்லை. அடுத்து பொருளாதாரம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல உச்ச செவ்வாயுடைய பார்வை. பண தேவை அதிகமா இருக்கு. பிப்ரவரி மாதத்துல பண தேவை அதிகமா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில தேவைகள் அதிகமா இருக்கும். பணத்தை தேடி அந்த சிந்தனை, பணத்தை நோக்கி அந்த சிந்தனை அதிகமா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள சற்று கவனமா இருக்கணும். கரெக்டா ஷெட்யூல் பண்ணி உங்களுடைய பிளான்லாம் வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வரும். கடன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடியவர் 8ல போய் உச்சமாயிடுறாரு. கடனால கெட்ட பேரு, கடனால அவமானம். யார்ட்டாச்சும் நீங்க கை மாத்தா பணம் வாங்கினீங்கன்னா அதை திரும்ப
கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. எனவே கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும். பெருசா கடன் வாங்கி மாட்டிக்க கூடாது. இந்த மாதத்துல கடன் சுழல்ல மாட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதிக கடன் எதுலையும் போய் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி பணம் கையில இருக்கிற கையிருப்பு தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் வச்சுக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ரகிளான அமைப்பு இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா புதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சுக்கிரனும் நமக்கு ஃபேவரா வந்துடுறாரு. எனவே தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் நமக்கு ஓரளவு கிடைச்சிடும். பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. அதே போல அந்த மாதத்துல யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அதனால வம்பு வழக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கும் கடன் உதவி எல்லாம் பண்ணாதீங்க. கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ரெகுலர் ரொட்டீன்ல எதுவும் பெருசா பாதிப்பு வரல. அடுத்தது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை ஒரு குற்றம். உச்ச செவ்வாயுடைய பார்வை 2ல. எனவே குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பா இருக்கும். ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது. ஃபேமிலி கூட வந்து இருந்தாலே ஒரு மாதிரி ப்ரெஷரான ஒரு அமைப்பு வந்துடும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நிம்மதியா இருக்க முடியலங்கிற மாதிரியான ஒரு குறை நிறைய பேருக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் வந்துட்டே இருக்கும். முக்கியமா தாய் தந்தை இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கும். தாயாரோட அடிக்கடி வாக்குவாதம் வருது, தந்தையாரோட அடிக்கடி வாக்குவாதம் வருது, குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கிறது. இதெல்லாம் அதிகமா இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிந்து தூரமா இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இடமாற்றமும் உண்டாகும். ஏன்னா 6 கூடியவர் 8ல இருக்காரு இல்லையா, அதுலயும் உச்சமா இருக்காரு, சர வீட்டுல இருக்காரு. நிறைய பேர் இடமாற்றம் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி கூடவே இருக்கீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனுசரிச்சு போய்க்கணும். உடைய வார்த்தைகளை கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல கோபமான வார்த்தைகள் அதிகமா வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சால வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. எனவே வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கிறது சிறப்பு. ஓவராலா குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது தாய் தந்தை இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். அதே போல மூத்த சகோதர சகோதரிகள் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு மாதிரி சலசலப்பு வாக்குவாதம்லாம் வந்துட்டு போகலாம். தாய் தந்தை மூத்த சகோதர சகோதரிகள் இவங்க சம்பந்தப்பட்ட உறவு நிலை, உடைய நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல 7 கூடியவர் லக்னத்துல இருக்காரு, அதாவது ராசியில இருக்காரு. ராசியில இருந்து 7ஆம் இடத்தையே பாக்குறாரு. இந்த காம்பினேஷன் பெஸ்டான ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் சனியுடைய பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்கு. திருமண முயற்சியில சின்ன சின்ன தடை அமைப்பு இருக்கு. அதுலயும் பார்த்தோன்னா முதல் 15 நாள் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கிறது நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சிகளை சுப செய்தி உண்டு. இருப்பினும் 23ஆம் தேதி வரைக்கும் ஃபேமிலியில கொஞ்சம் சப்போர்ட் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு தெளிவான முடிவுக்கு வரமாட்டாங்க. உங்களையும் சேர்த்து குழப்புவாங்க. அல்ல திருமண முயற்சியில சின்ன சின்ன தயக்கம் குழப்பம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் 23ஆம் தேதிக்கு பிறகுதான் ஃபியூரா கிளியர் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7 கூடியவர் ஜென்மத்துல இருக்காரு. எனவே வாழ்க்கை துணையால ஓரளவுக்கு ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கவலை குழப்பம்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுது. வாழ்க்கை துணை சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க என்னதான் வாழ்க்கை துணை மேல கோவப்பட்டாலும் வாழ்க்கை துணை உங்களை அரவணைச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் எடுத்துட்டு போகுது. இருப்பினும் செவ்வாயுடைய பார்வை, அதுவும் உச்ச செவ்வாயுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரது வாய்ப்பு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடம் பாதிக்கப்படுது. எனவே வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், அதே மாதிரி உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு இதுல கொஞ்சம் கவனமா இருந்தாலே கம்ப்ளீட்டா நீங்க சேஃப்னு அர்த்தம். இல்லைன்னா குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு வாக்குவாதம், இதனால தேவையில்லாத தலைவலி, இதனால வாழ்க்கை துணைக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். எனவே கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கிறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்ணீங்கன்னா முதல் 10 நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 10ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 9ஆம் இடத்துக்கு போனதும் குழந்தை பாக்கியத்துக்கான சுப செய்திகளை கொடுத்துருவாரு. முதல் 10 நாள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. 10ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி உண்டு. குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்ணலாம். சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோட நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 10 நாள் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட இந்த உறவு நிலை, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 10 நாள்ல பிள்ளைகள் சார்ந்தவர்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல முக்கியமா கவனமா இருந்துக்கணும். கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். வாக்குவாதம் பண்ணாம இருக்கணும். அவங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் நிறைய முரண்பாடு வரலாம். எனவே பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். கரெக்டா 10ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிற குழப்பம் வருத்தம் எல்லாம் சரியாகும். ஒரு சுப மாற்றம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஐடியா பண்றீங்கன்னா இந்த மாதத்துல 10ஆம் தேதி
தேதிக்கு பிறகு அதை பிளான் பண்ணுங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு, பூர்வீக சொத்து, இதுல எல்லாம் சின்ன சின்ன தடுமாற்றம், தடை அமைப்பு இருக்கும். காதல் உறவுல இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா அதுல கொஞ்சம் கசப்பான நினைவுகள் முதல் 10 நாட்களுக்குள்ள வந்துட்டு போகலாம். ஸோ 10ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் கொடுத்துரும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 8ஆம் இடம் வலிமை அடையுது. கல்விக்காக இடமாற்றத்தை கொடுக்கும். கல்விக்காக பயணம், அலைச்சலை கொடுத்துரும். முதல் 15 நாள் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். அவசர முடிவு, அவசர மாற்றம் இதெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கணும். முதல் 15 நாள் கல்வியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். உடைய நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடை அமைப்பு, தாமத அமைப்பு எல்லாம் சரியாயிடும். 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வியில ஏற்றம், கல்வியில மாற்றம், கல்வியில உயர்வு. ஏன்னா வந்து புதன், சூரியன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போய் பயிற்சி ஆயிடும். குருவுடைய பார்வையில வந்துடும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும், ஒரு சுப மாற்றம் கிடைச்சிடும். படிப்புல இருக்கிற பிரஷரான அமைப்பு எல்லாம் குறையும். ஆனா அந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரி தடுமாற்றம் இருக்கும். அலட்சியம் இல்லாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 8ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அது 23ஆம் தேதி வரைக்கும் உச்சமா இருந்து 2ஆம் இடத்தை இயக்குது. அதனால ஃபேமிலியில கொஞ்சம் பிரஷர் அமைப்பு இருக்கும், ஆற்றுக்கிறதே இல்லை. 23ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 23ஆம் தேதி வரைக்கும் உடைய வார்த்தைகள நிதானம் தேவை. குடும்பத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். குடும்ப உறுப்பினரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை உணர்வு, ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் குறுகிய காலத்துக்கு தான். 23ஆம் தேதிக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். 23ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் கோப உணர்வு அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம வந்து வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இருக்காது. இதெல்லாம் நான் ஒரு மைனஸா பாக்குறேன். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் உங்களை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. தினமும் உடைய ஸ்டார்ட் அப் டேவை வந்து இறை வழிபாட்டோட தொடங்குங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு சாந்த மனநிலையை கொடுத்து உங்களை ஒரு பாசிட்டிவாவே அந்த தினம் ஃபுல்லா உங்களை அழைச்சிட்டு போகும். ஃபைனலா தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டிய ஒரு மாதம் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கு. முதல் 15 நாள் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பா கண்ணு, பல்லு, முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல எதுவும் காயங்கள் ஏற்படுறது அல்லது வலிகள் ஏற்படுறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிணி அல்லது ஏதாச்சும் வெட்டு காயம் ஏற்படுறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே கொஞ்சம் பலமான ஆயுதங்கள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கவனச்சிதறலால ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகலாம். அதனால கொஞ்சம் சேஃபா இருங்க. அதே மாதிரி செவ்வாய் வந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அஷ்டமத்துல உச்சமா இருப்பாரு. வண்டி, வாகனம், உடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய ஷோல்டர், தோள்பட்டை சம்பந்தப்பட்ட விஷயம், ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதே மாதிரி இந்த கணுக்காலில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகலாம். ஏன்னா செவ்வாயுடைய பார்வை வந்து பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல கணுக்கால் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வலிகளோ பிரச்சனைகளோ வந்துட்டு போகலாம். ஸோ இதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி எதுவும் மேஜரா ட்ரிபிளா தெரியல. நான் சொன்ன பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. அதே போல இந்த பிப்ரவரி மந்த்ல சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்துல 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வரும். 17ல பாதி வந்துடும், 18, 19 இந்த தினங்கள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. ஸோ இந்த 18, 19 இந்த தினத்துல புதிய முயற்சி, முக்கிய மாற்றம், முக்கிய முடிவு, உடைய பேச்சுவார்த்தை, உடைய தேக ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சந்திரன் வரக்கூடிய காலகட்டங்களில் அடையாளம் புரியாத பய உணர்வும் கோப உணர்வும் வந்துட்டு போகும். குறிப்பா இந்த மாதத்துல 18, 19 இந்த தேதிகளில் உங்க தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பு. மன ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 18, 19 இந்த தேதிகளில் பயணங்கள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும், தடை அமைப்பு இருக்கும். நினைச்ச மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்த அமைப்பு வரும். இல்ல 18, 19 இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா, புக்தி, அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாதகாதிபதி, மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த
பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.